இன்றைக்கு அரசியல் பேசுபவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் 2 அல்ல 3 முறை ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். ஒரு பெரிய ஆளுமை, டெல்லி முதற்கொண்டு தமிழகம் முழுவதுமே போற்றக்கூடிய ஒரு ஆளுமையாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். அந்த அம்மையாருடன் அருகிலேயே இருந்தவர்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லை, அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம், நான் அதை மறுக்கலை. ஆனால் நான் நேரடியாக பேசி அவரிடத்தில் கலந்துரையாடலை கண்டு கொண்டது என்னென்று சொன்னால், அரசாங்கம் என்றால் என்ன, அரசு துறை என்றால் என்ன, கட்சி என்றால் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக பிரித்து பிரித்து பேசியிருக்கின்றார்கள். 3 மணி நேரம். யாரு? சசிகலா அம்மையார் அவர்கள் 4 முறை சந்தித்திருக்கிறேன். ஓகே. ஆக ஒரு ஆளுமை உடன் இருந்து இவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் அறிந்தவரை உண்மை. அதற்காக அவர்களுடைய அரசியல் தலைவராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஓபிஎஸ் அவர்களும் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களும் இத்தனை காலம் அரசியலிலே இருந்து இன்றைக்கு துறவரம் பூண வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறாரே. அவர்களுக்கு துறவரமா? அவர்கள் அரசியலிலே இருக்கவில்லையா? அந்த போதை அவர்களுக்கு இருக்காதா? ஆளுமையோடு கூட இருந்தவர்களுக்கு இருக்காதா? ஏன் அந்த நிலை உங்களுக்கு தெரியல? 9 வருஷம் ஏன் அமைதி காத்தாங்க? அதுதான் வரை பண்ணாங்க. ஊர்வலம் அந்த அம்மா சிறையிலிருந்து வருகின்ற பொழுது கூட்டம், நான் ஐஜேகேயிலிருந்து வருகிறேன், பார்வேந்தர் அவர்கள் உண்மையைத்தான் பேசுவார்கள். அவருடைய கட்சியானாலும், அவர் கூட்டு சேர்ந்த கட்சியானாலும், எதிர்கட்சியானாலும் போகிற போக்கில் பேசக்கூடியவர் அல்ல, உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இலவசங்களை எதிர்க்கின்றார்கள், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கூட்டணியிலே மதுக்கடை திறந்தவர்கள் இருக்கிறார்கள், இலவசம் கொடுப்பவர்கள் இருக்கிறார். ஆனாலும் சொல்வதை சொல்லுகிறார், நேர்மையாக அரசியல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ பேசுகிறேன். அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே இவ்வளவு கூட்டம், எவ்வளவு செலவு செய்தார்கள் தெரியாது. சொன்னார், ரவி சொன்னார், எந்த அரசியல் கட்சி தலைவர் கூட்டம் கூடுவதற்கு செலவு செய்யவில்லை. அந்த அம்மா மேலே மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அம்பு எய்கிறது? அதனால் எல்லாரும் செலவு தான் செய்கிறாங்க. இவ்வளவு பண்ணியும் அந்த அம்மா அந்த தேர்தலில் 21 கடந்த தேர்தலில் நான் இந்த தேர்தலிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று அறிக்கை விட்டார்கள். எதற்காக விலகணும்? 9 ஆண்டுகள் அமைதியாக யாரையாவது விமர்சித்தார்களா? யாரையாவது விமர்சித்தார்களா? 9 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள். இன்னமும் அவர்களுக்கு உள்ள அங்கீகாரம் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு அரசியலிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவரும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் துறவி கிடையாது. எனவே அவர் களத்தில் இறங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அம்மையார்களும் கட்டி காத்து வளர்க்கப்பட்ட இயக்கம். நான் அதனோடு தெரிந்தோ தெரியாமலோ ஏறத்தாழ 40 ஆண்டுகள் தொடர்பில் இருந்திருக்கிறேன். அந்த கட்சியை அழிய விடமாட்டேன் என்று அவர் நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கட்சியை அழிய விடமாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தாவேகாவோட கூட்டணி சேர்வதாலேயோ அல்லது நீங்கள் களத்தில் அவருக்கு எதிராக அதிமுக எதிராக நீங்க களம் காண்பதாலேயோ அந்த கட்சி நீர்த்து போகும் அல்லது அந்த கட்சியுடைய வலிமை குறைந்து போகும் என்பது 40 ஆண்டுகள் கூட இருந்த உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உறுதியாக தெரியும். தாவேகாவுடன் கூட்டு என்று யார் இப்போ உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க? அவர் தான் சொன்னார். அவர் சொல்றதை நான் கேட்க முடியாதுங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு விவாதம் வச்சுப்போம். எதுக்காக போனாங்கன்னு அப்போ அந்த காரணத்தை அவங்க நான் அதுக்கு தான் சொன்னேன். அது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். அது அவங்க சேரலாம், சேராமல் போகலாம். ஆமா. ஆனால் சேராம நிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க சார். அதிமுக சேராம நிக்கிறாங்க கூட வச்சுக்கோங்க. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சசிகலா அம்மையாருக்கு கிடையாது. அப்ப தேர்தல் எதுக்கு களம் காண்றாங்க? வேட்பாளர்கள் எதுக்கு நிப்பாட்டுறாங்க? எங்க வந்தாங்க? 9 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு துறவரம் பூண வேண்டும் என்று நீங்கள் சொல்வது என்ன நியாயம்? யாருமே சொல்லல. துறவரம் 100% யாரும் சொல்ல ஒரு அரசியல்வாதி 10 வருஷம் காணாம போய் கூட மீண்டும் அந்த அம்மாவோட பேரை சொல்றாங்கன்னா, நான் எனக்கு சின்ன டவுட் சார். 9 ஆண்டுகள் நீங்கள் அமைதி காத்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுடைய பெருந்தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்க வச்சுக்கலாமே. ஒரு கடுஞ்சொல் யாரையாது. ஓகே, அப்படி இருந்தால் என்னுடைய ஆதரவு இன்னாருக்கு இருக்கிறது என்று உங்களுடைய ஆதரவை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதைவே வைத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குமல்ல சார்? அதுக்கு பேர் தான் துறவரம். ஆதரவு கொடுத்து நான் ஒதுங்கி நிற்கிறேன். கட்சியை நீங்க தானே பாத்துக்கிறீங்க. கட்சியை நீங்கள் இந்த கட்சியிலே அவர்களுக்கு உள்ள அங்கீகாரம் கிடையாது. நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கணும், இல்லை என்றால் அமைதியாக நான் போயஸ் கார்டனில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தானே எதிர்பார்க்கிறீர்கள்.
நான் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் வருவதில்லை. அப்புறம் வேண்டும் விஜயே இன்னைக்கு இல்ல வந்திருக்கிறாரு. சார், அதிமுக அழிவதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்க இன்னொரு கட்சி தொடங்குறது எப்படி சார் சரியா இருக்கும் தான் என்னுடைய கேள்வி. அவர்களுடைய வியூகம் ஒரு கட்சியை அண்ணா பெயரிலும் எம்ஜிஆர் பெயரிலும் ஜெயலலிதா பெயரிலும் தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த கட்சி தொடக்கம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காகவும் இருக்கலாம். ஏனென்றால் பல பேர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிமுகவில். ஆனால் யாருமே வெளியே வருவது கிடையாது. சசிகலா அம்மையார் இறங்குவதில்லை. 9 ஆண்டு அமைதியாக இருந்து விட்டால் ஸ்லீப்பர் செல் மாதிரி அமைதியாக ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படி இருப்பாங்க. அப்படியே இருக்காங்களான்னு கேட்குறேன். ஸ்லீப்பர் செல் இருக்காங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஸ்லீப்பர் செல் நிறைய இருக்காங்க. விசுவாசிகள் அவங்கள நீங்கள் ஸ்லீப்பர் செல் சொன்னாலும் தப்பு இல்லை. பேர் தான் வேற. அவர்கள் அதிமுக விசுவாசிகள். வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ரெட்டை இலைக்கு தான் போடுவாங்க. அதனால் இவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அம்மையார் இருந்தார்கள் என்று சொன்னால் அம்மையார் இறங்குவது கிடையாதே, எப்படி போய் சேர முடியும் என்ற அளவில் அதிமுக என்ற பெயருக்காக பல தலைவர்களை ஏற்றுக்கொண்டு ஒட்டி கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் என்று ஒருவரை கூட்டணியிலே நாம் முன்னிறுத்தியிருக்கிறோம். எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர்கள். அது அமித்ஷாவிலிருந்து மோடியிலிருந்து அகில இந்திய அளவில் என்டிஏ சொல்லிவிட்டது. ஐஜேகே கூட சொல்லுகிறது எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே. ஐஜேகே தலைமை என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன சொல்லுகிறதோ அந்த கூட்டணியை நாங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அதை ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் பாரிவேந்தர் ஐயா அவர்களும் ரவீந்திர பச்சமுத்து அவர்களும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தலைவரும். எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது என்னால் ஒரு 10 வாக்கு கூட இழக்கக்கூடாது என்ற சிந்தனை எனக்கு ஏன் வரவில்லை என்று கேட்பது தானே நியாயமானது. அம்மையார் இதுவரை எதுவுமே பேசவில்லை. அவர்களை பற்றி எடப்பாடி அவர்களும் பேசவில்லை. அப்போ அவர் அம்மையாரை அழைத்து நீங்கள் வழி நடத்துங்கள் என்று சொல்வதில் அவருக்கு என்ன தயக்கம்? சுயநலம் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அல்லவா 9 ஆண்டுகள். இதற்கு மேலும் அவங்களுக்கு அமில சோதனை வேண்டும். ஏன் எடுத்துக்க முடியல உங்களால்? அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. நான் அந்த வெளிப்படையாக பேச முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் இங்கேயும் அங்கேயும் சென்றார்கள், எல்லாம் சரிதான். ஓபிஎஸ் அவர்கள் என்ன கேட்டாங்க? ஒரு உள்துறை அமைச்சர் வரும்போது ஒரு மாதம் போடுறேன், இல்லை ஒரு பொக்கே கொடுக்குறேன்னு தான் கேட்டாங்க. ஏன் அனுமதிக்கலை? கடிதம் கூட போட்டாங்க. அது கூட என்ன, நான் பாக்கியவான் ஆவேன், எனக்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு முதலமைச்சர், 3 முறை இருந்த முதலமைச்சர் எழுதிய வார்த்தை, நான் பாக்கியவான் ஆவேன். அவரை ஏன் நீங்கள் வந்து கூப்பிடல? எதுக்காக கூப்பிடல? எது தடுத்தது? யார் நிர்பந்தப்படுத்தினார்கள்? ஆக ஒரு தனி மனிதனுடைய நிர்பந்தத்திற்காக தமிழகத்தை திமுகவிடம் அடகு வைக்க வேண்டுமா? அவரை புரிய வைக்க வேண்டாமா? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், சந்தேகமே வேண்டாம். இதை ஏன் அவருக்கு தோன்ற மாட்டேன்னுது? இதை ஏன் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு வலியுறுத்த மாட்டேன்றது சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு முறையும் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து கெஞ்சாத குறையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தனி மனிதனாக இருந்து அத்தனை ஆளுமை மிக்கவராக இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் போன பிறகு எத்தனை தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள்? சொல்லுங்க பாப்போம். ஆளுமை இருக்கிறதா? வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கிறதா? தலைமை இருக்கிறதா? இல்லை அல்லவா? 2024 பிரதமர் வேட்பாளர் கிடையாது. யார் சொன்னாங்க கிடையாதுன்னு? அதிமுக சொல்றேன். அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. அதிமுக தனியாக களம் காண்கிறது. எஸ்டிபி கூட்டணி மட்டும் வச்சிருக்க களம். அவர்களுக்கான பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கல. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல. அதுதான் நானும் சொல்றேன், அறிவிக்கல. அப்படி இருந்துமே சொந்த கட்சியுடைய எதிரில் இருக்கக்கூடிய பல கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கு. ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி முன்னிறுத்துகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி 18% 20% வாக்குகள் பெற்றாரா இல்லையா? எந்த அடிப்படையில் பெற்றார்? கூட்டணி 18% பெற்றது. பாஜகவும் 18 கூட்டணியிலே பெற்றது. சரி சார், பாஜகவுக்கு வந்து அடையாளம் இருக்குல்ல சார். நாங்க வந்து பிரதமர் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்ற அடையாளம் இருக்கிறது இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்களுக்கான வேட்பாளர்கள் அதை நோக்கி நகர்வார்கள் இல்லையா? இப்ப இங்க யாருமே தெரியாம வந்து ஒரு கட்சி வந்து இத்தனை வாக்குகளை எப்படி பெற முடியும்? நீங்கள் சொல்வதன் அடிப்படையிலே பார்த்தா காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும், மத்தியில் அவர்கள் வரக்கூடாது என்ற எண்ணம் இவருக்கு இருந்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக பிரதமர் வேட்பாளர் மோடி தான். அவருக்கு வாக்களிப்பேன், அவருக்கு வாக்களியுங்கள், மனசாட்சிப்படி வாக்களியுங்கள். கூட்டணி இல்லை என்றாலும் பிரதமர் அவராக இருக்க வேண்டும். இவர் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று என்ன சாதித்தார் அதை சொல்லுங்க.
கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று இவர் அந்த கூட்டணியிலே இல்லாமலேயே பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு விழுக்காடு பெற்றது சொல்லுங்க? 18 விழுக்காடு கூட்டணி பெற்றது, 11 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி நின்ற இடத்துல பெற்றது. அப்ப 72 எம்எல்ஏ இடங்கள், 72 எம்எல்ஏ உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொகுதி பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல வந்திருக்கிறது கடந்த தேர்தலில். இன்றைக்கு தொகுதி பங்கீடு நடத்துகிறார்கள். 72 இடங்களிலே ஒரு 60 இடமாவது கொடுப்பது தானே நியாயம்? யாருக்கு? பாஜகவுக்கு 72 இடத்துல 2வது இடம் வந்தாங்கல்ல. பாஜகவுக்கும் கூட்டணிக்குமா? பாஜகவுக்கு மட்டுமா? பாஜக கூட்டணி தான், பாஜகவோட தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த கூட்டணியை நிறுத்தி வைக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு. ஆமா. ஆனால் எடப்பாடி அவர்களோட இருந்த கூட்டணி கட்சிகள் 1-2 சின்ன சின்ன கட்சி இருந்து அதை கூட தக்க வைக்கவில்லையே. ஏன்? ஜெயலலிதா அம்மையார் அவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர்கள். யார் யாரெல்லாம் இவர்களை புழுதி வாரி இறைத்தார்களோ, சீனியர் லீடர்ஸ், மூத்த தலைவர்கள், அவர்களெல்லாம் மீண்டும் அழைத்து வந்து அமைச்சரவை கொடுத்தார்கள். எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வந்த பிறகு எவரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களெல்லாம் அரவணைத்து எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சர் பதவியை கொடுத்தார்கள். நீங்கள் எம்ஜிஆர் வழியிலும் ஜெயலலிதா வழியிலும் வருவதாக இருந்தால் எல்லோரையும் அரவணைத்து உள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஏன் செய்யல? நீங்கள் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு சென்று அங்க இருக்கக்கூடியவர்களை பத்தி பேசிக்கிட்டு கூடிய சூழ்நிலையில எப்படி அது நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு இந்த அதிமுக தரப்புல வந்து கேள்விகள் வைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு எப்படி திரு பன்னீர்செல்வம், திரு ஓபிஎஸ் அவர்கள் இங்கிருந்து அங்க போய் அவருக்கான 4 முறை சந்திக்கிறார், நேரடியாக அவர் வீட்டுக்கு போகிறார். இந்த கேள்விகள்லாம் அவர்கள் வைக்கிறாங்க, இந்த விமர்சனம். அதே மாதிரி பொதுக்குழு நடக்குது, நீங்க எதுக்கு போய் அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் எதுக்கு இடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க என்ற கேள்விகள்லாம் இவர்கள் தரப்பு வைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் முறை அல்ல. ஜானகி அம்மையாரையும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது அதே நிலை தான் ஏற்பட்டது. அங்கே காவல்துறை சீல் வைத்திருந்தாங்க. அந்த அனுபவம் நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ சீல் வைக்கலையே? இப்போ சீல் வைக்கல. அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக இல்லை, அதான் அர்த்தம். சத்தியமூர்த்தி பவனில் சீல் வைக்க போனாங்க, காமராஜரும் இந்திரா காந்தியும் பிரிந்த பொழுது. அதையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த முறை இல்லை. அதனால ஒரு சாக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு சொல்லக்கூடாது. பிரிஞ்சு போகும்போது கட்சியின் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். யாராவது ஒரு 2 பேர் உள்ளே போய் ஏதாவது செய்யத்தான் செய்வான். அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி தன்னை தூற்றியவர்கள், தன்னுடைய கொள்கையை தூற்றியவர்கள் எல்லாம் அரவணைத்து செல்ல முடிந்ததோ, ஜெயலலிதா அம்மையாருக்கு எப்படி செல்ல முடிந்ததோ, மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எப்படி செல்ல முடிகிறதோ, அமித்ஷா அவர்கள் இந்த நட்சத்திர விடுதியில் கடந்த முறை தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு 5 இடம் 6 இடத்துக்கு மேல் கிடையாது என்று சொன்னார்கள். ஏன்? அவர் அதிகாரத்தில் இருந்தார். இப்பொழுது அதிகாரத்தில் இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாராளுமன்றத்தில் மைனாரிட்டி வாக்குகள் எனக்கு கிடைக்காது, எனவே பாஜகவுடன் உடன்பாடு கிடையாது என்று சொன்னார்கள். இப்பொழுது மைனாரிட்டி வாக்குகள் கிடைத்து விடுமா? எப்படி வந்தீங்க? தேர்தலுக்கான கூட்டணி தானே அது. தேர்தலுக்கு தானே விலகினாங்க, ஓட்டுக்காக தானே, கிடைக்காதுன்னு தானே விலகினாங்க. கிடைச்சதா? இல்லை. இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் ஒரு புது என்ட்ரி, புதிய வரவு. அந்த புதிய வரவு தெரிந்தோ தெரியாமலோ பத்திரிகைகள் அவர்களுக்கே தெரியாமல் திமுகவுக்காக மொத்தமாக ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே, ஊடகங்கள் அனைத்துமே அவர்களுக்கே தெரியாமல் சிறுபான்மையினர் ஓட்டை பெரும்பகுதியை விஜய் பெற முடியும் என்று எழுதி விடுகிறார்கள், அரங்கத்திலே சொல்லிவிடுகிறார்கள். அப்போ அங்கே திமுகவினுடைய வாக்குகள் சரியே இருக்கிறது. திமுக வாக்குகள் அங்கே சரியும் போது விஜய் அவர்களுடைய வாக்குகள் எங்கிருந்து வரும்? அதிருப்தி வாக்குகள் வரும், அல்லது ரசிகர்கள் வாக்குகள் வரும். அங்கேயும் திமுகவுடைய வாக்குகள் சரியும், என்டிஏவுடைய வாக்குகள் ஓரளவிற்கு சரியும், இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா அந்த திமுக அரசு மீது நம்பிக்கை இல்லாத வாக்குகள் ஓரளவுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது திமுகவினுடைய கிராஃப் மொத்தமா டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றேன்னா, கருத்து அதான் அந்த கேள்வி நீங்க சொன்னதோட தொடர்புடையதுதான். கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்துதான் நாங்க எல்லாம் ஓரணியில என்டிஏ கூட்டணி இருக்கோம்னு சொல்லி தினகரன் சொல்றாரு. தினகரன் கருத்து வேறுபாடு வந்துட்டாரு, அவரையும் சேர்க்கல, அவர் கேட்க கூட இல்ல, அவர் மீண்டும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லித்தானே சார் வெளியே வந்தாரு. ஆமாங்க, மீண்டும் வந்துட்டாரு. ஏன்? அதுக்கு காரணம் சக்தியை விரட்ட வேண்டும் தானே வந்தாரு. அதுக்கு மரியாதை இல்லையா? இல்ல சார், அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றீங்களா நீங்க? என்னங்க? அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்றீங்க? நான் யாரையுமே காரணம் சொல்லவில்லை. அவர்கள் அந்த நிலைமையை புரிந்து கொள்கிறார்கள், இவர் ஏன் புரிந்து கொள்ளவில்லைன்னு கேட்கிறேன்.
புரியுதுங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நான் எடப்பாடியை காரணமாகவே சொல்லலை. எடப்பாடியினுடைய நேச்சர், அவருடைய தன்மை யாரோடும் ஒத்துப்போவதாக இல்லையே. எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி இல்லையே. கருணாநிதி எடுத்துக்கங்க, எவ்வளோ பெரிய ஆளுமை. ஒரே நிமிஷம். எதிர்க்கட்சியிலெல்லாம் சென்று மொத்தமாக சேர்த்து தானே திரும்பி வந்தாரு. ரைட். ஓகே. இப்ப ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டியது நாம் இப்போ தினகரன் அவர்களும் இல்ல. இப்ப இந்த 2 ஃபேக்டர் மட்டும் சொல்லுங்க. சசிகலா அம்மையாருடைய கட்சி துவக்கம், ஓபிஎஸ் அவர்கள் கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லியிருக்க 2 பேர் முடிவுகள்னால என்ன இம்பாக்ட் இருக்கும் சுருக்கமா? நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நஷ்டம் ஏற்படாமல், அவர்கள் வேறு எங்குமே சேராமல், தென் மாவட்டங்களுடைய வாக்குகள் எல்லாம் பெறுவதற்கு அவர்களை என்டிஏ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதற்கான வழிவகைகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.